Hi friends, welcome to Kodak cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஹெல்த்தியான லட்டுங்க. லட்டு, பூர்ணம், கொல்கட்டை ரெண்டுமே உங்களுக்கு எவ்வளவு ஈஸியா செய்யலாம். ரொம்ப குட்டீஸ்க்கு ஹெல்த்தியான ஒரு லட்டு அப்படினு நான் சொல்லுவேங்க. இது நம்ம அவல் வச்சு நம்ம செஞ்சிருக்கோம். இது சிம்பிளா இருக்க மாதிரி ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அத வச்சே ஒரு பூர்ணம், கொல்கட்டை செஞ்சு காமிச்சிருக்கேன். அதையும் எப்படின்னு நம்ம பார்க்கலாம். எப்பவுமே விநாயகர் சதுர்த்திக்கு ஒரே மாதிரி பூர்ணம் ரெசிபி தான் நம்ம செய்வோம். ஆனால் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இருக்கும். நார்மல் டேஸ்லேயும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு செஞ்சு தரலாம். அரிசி மாவு, அவல் இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இது. இது எப்படி செய்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனும் அழுத்திக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் அவல் எடுத்துக்கோங்க. அவல் எடுத்துகிட்டு நீங்கள் அரிசி எப்படி வந்து வாஷ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க டஸ்ட் எல்லாமே போயிடும். நீங்கள் வாஷ் பண்ணால் மட்டும் போதும், அதுவே நல்லா ஊறிடும் உங்களுக்கு. நீங்கள் இதுக்குன்னு தனியாக ஊற வைக்க வேண்டாம். பாருங்கள், வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அதுலேயே நல்லா ஊறியிருக்கும், உங்களுக்கு சாஃப்டாகிடும். இது மாதிரி தண்ணி எல்லாமே ட்ரைன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் எடுத்துகிட்டு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைக்கேற்ப நெய் சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பாதாம், பிஸ்தா, அதே மாதிரி திராட்சை, முந்திரி பருப்பு எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு லைட்டாக வணக்கி கொடுங்க. இது கூட தேங்காய் துருவல் 1 கப் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் லைட்டாக வணக்கி கொடுங்க. போதும். தேங்காவை நல்லா வறுத்தாச்சுங்க. இது கூட அவல் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அவல் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் லைட்டாக வணக்கி கொடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக நீங்கள் வணக்கி கொடுங்க. இது நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம ஏலக்காய் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்க்கும்போது அந்த விதைகள் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதில் இருக்க தோல் வந்து நம்ம நீக்கி வெளில எடுத்துடலாம். இப்போ இதையும் நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறம் நாட்டு சக்கரை நான் சேர்த்துக்கிறேங்க. இது கூட நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி வெல்லம் சேர்த்துக்கலாம், சக்கரை சேர்த்துக்கலாம். ஆனால் வெல்லமும் நாட்டு சக்கரையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம தேவைக்கேற்ப ஸ்வீட்டை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வணக்கி கொடுங்க. இந்த வெல்லமும் நாட்டு சக்கரை இதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா அப்படியே லைட்டாக மெல்ட் ஆகி வரும். இந்த சமயத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதோட ஸ்வீட்டை வந்து இன்னும் நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ ஆற வைக்கிறதுக்காக ஒரு பிளேட்டில் நம்ம அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ சின்ன உருண்டைகளாக பிடிக்கிறதுக்காக கையில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ப லட்டு எந்த ஷேப்பில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த ஷேப்பில் நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட்டுங்க இது. உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்வீட் வந்து கம்மியாக போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ கூட்டி குறைச்சி நீங்கள் கம்மியாக போட்டுக்கலாம். அதே மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸும் உங்கள் இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் அது கூட சேர்த்துக்கலாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப டேஸ்டியான ஸ்நாக்காக இருக்கும். அதே மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்காகவும் இது இருக்கும். இந்த அவல் லட்டுவை நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இந்த அவல் லட்டு வச்சு நீங்கள் பூர்ண கொல்கட்டையும் நம்ம செய்யலாங்க. இதுக்கு முன்னாடி வீடியோவில் கொல்கட்டை எப்படி செய்கிறது, சாஃப்டாக எப்படி செய்கிறது அப்படின்னு நான் போட்டிருப்பேன். அதே மெத்தடில் நீங்கள் அரிசி மாவை கலரிட்டு இந்த பூர்ணமை உள்ளே நீங்கள் வச்சுட்டு போற்றி எடுத்துருங்க. சூப்பரான சாஃப்டான கொல்கட்டை உங்களுக்கு ரெடி ஆயிரும். இந்த அவல் லட்டுவை பூர்ணம் மாதிரி கொல்கட்டைக்குள்ளே வச்சு சாப்பிட்டாலும் பிரமாதமாக இருக்குங்க. உள்ளே போயிட்டே இருக்கும். குட்டீஸ்க்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனும் அழுத்திடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.